வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும், இந்த ஒரு காலகட்டத்தில 10ல சனி. உங்க ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் உச்சம். 11ஆம் வீடுனா என்ன? நம்ம மூத்தவர்கள். அக்கா, அண்ணா, குறிப்பா சுக்கிரன் சொன்னா அக்கா. ரொம்ப மனசோட நல்ல மனசோட உங்க அக்கா உங்களுக்கு நெறைய செய்வாங்க. கவலையே வேண்டாம். 2வது விஷயம், சுக்கிரன்னாலே நல்ல போகங்கள். மனைவி. மனைவியாலேயும் நன்மைகள் ஏற்படும். சந்தோஷமா இருப்பீங்க. ஃபேமிலி லைஃப் ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சம். அப்போ ஆரோக்கியம் நன்னா இருக்கும். நல்ல ஒரு கையில வளம், பைசா வளம் நன்னா இருக்கு. செலவு பண்ணுறதுக்கெல்லாம். குழந்தைகள்லாம் ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க. நல்ல மார்க் வாங்குவாங்க. அப்போ ஒரு ராஜயோகமா இது? பின்ன இதை விட என்ன ராஜயோகம்? ஒரே ஒரு இடத்துல மட்டும் தொல்லை. 10ஆம் இடத்துல சனி. அப்போ எப்படின்னா, உங்க தலையில 10ல சனி இருக்கிற காலம் முழுக்க உங்க தலையில ஒரு 20 கிலோ கல்ல சுமத்துற மாரி தான். அந்த பர்டனோடையே தான் நீங்க நடக்கணும். வேற வழி இல்ல. அப்ப அதிக சுமை வேலையில இருக்கு. எல்லாம் நன்னா இருக்கு. ஆனா வேலையும் நன்னா இருக்கே. அவன் போட்டு என்ன 3 பேர் வேலைய நான் பார்க்க வேண்டியதா போகுது. என்ற ஒரு குறை. ஸோ இது ஒரு குறையா இருந்தா கூட, மற்றதெல்லாம் மிகப்பெரிய நிறையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன இப்ப வரும்? சில நேரங்கள்ல ஃபேமிலியோட என்ன கூடுதல் நேரம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் மை ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ன்னு தோணும். இல்லைன்னு சொல்ல. ஸோ இதுதான் பிரச்சனையா இருக்கும். இதே நேரத்தில பாருங்க, சூரியனும், புதனும் 10ஆம் வீட்ல வராங்க 12ஆம் தேதிக்கு அப்புறம். சூரியன் 10ல இருந்தா ஸ்தான பலமாச்சே! அப்போ வேலையில என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அதிகமா வேலை வாங்கினா கூட, எவ்வளவு எஃபிஷியன்ட்டா செஞ்சிருக்காரு. பாருங்க, இவர் தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு காமிப்பாங்க. உங்க மனசு என்ன சொல்லும்? ஆமா இது பெரிய எக்ஸாம்பிள். என்ன போட்டு பிச்சு உதறிட்டு எனக்கு பிரைசிங் வேறயா அப்படின்னு உள்ளுக்குள்ள எரிஞ்சா கூட வெளில சிரிச்சுப்பீங்க. என்ன பண்றது? அப்படியெல்லாம் இருப்பீங்க ரைட்டு. ஆனா, அதில என்ன சொல்லுவான் கடைசியா, இவ்வளோ நன்றா வேலை செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு 25-30% இன்கிரிமெண்ட் குடுத்தே ஆகணும். குடுக்கலன்னா நான் மனுஷன் இல்லன்னு சொல்லுவான் உங்க பாஸ். அது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பரிசாக அமையும். அதனால பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், உச்சனான சுக்கிரன் நன்மையை செய்வாரான்னா, எப்படியோ நன்மையை செஞ்சே தீருவார் அவர். அவரு கிட்டத்தட்ட மே மாசம் 20 தேதி வரைக்கும் இருக்கார். தொடர்ந்து நன்மை, மேலும் நன்மை, மேலும் மேலும் நன்மை. இப்படி தான் இருக்கும் அது. அதனால நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். உங்களுடைய ரொம்ப ஒரு பெஸ்ட் டைம் இஸ் கமென்சிங் நவ். இப்ப அதே நேரத்தில சொல்றீங்க, என் கம்பெனியில ஹோப்ஸே போயிடுச்சு. வேற கம்பெனி போணும். இப்போ ஆரம்பிங்க உங்க வேலைய. ஒரு 30-45 டேஸ்க்குள்ள அடுத்த ஜாப் பிரமாதமா கிடைக்கும். அதனால எப்படி பார்த்தாலும் உங்கள் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே சிறப்பா இருக்கு. மிகப்பெரிய வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. வணக்கம். என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நெறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.